கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கே ப்ரோமோ பார்க்கும்போது தெரியுது இதெல்லாம் நடக்க வாய்ப்பில்லை ப்ரோ அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் வந்து எப்பெல்லாம் லைட்டாக ரோகிணி மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்போல்லாம் அதை எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ அதை இழுத்து, ஏன்னா வந்து அதுதான் மேஜர் ட்ராக் அப்படிங்கிறத முடிவு பண்ணி தான் அந்த கதை போயிட்டுருக்கு. ஆனாலும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வந்து போர் அடிக்காமல் திருப்பியும் போயிட்டு தான் இருக்குது கதை போல். ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்கள் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த பரசுடைய பொண்ணு ப்ளஸ் இப்போ ப்ரௌன்மணியுடைய தங்கச்சி பையன் அப்படிங்கிற ட்ராக்கில் இப்போ வந்து ஒரே அட்வைஸ்கள்லாம் பண்ணி இப்போ இருக்க பசங்களாம் முன்ன மாதிரி கிடையாது. அவங்களாம் சோஷியல் மீடியா பார்க்குறாங்க, பார்த்து பழகி அவங்களுக்கே இது சரியாக ஒத்து வரும் நான் மட்டும் தான் கல்யாணத்துக்கு அந்த மாதிரிலாம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்பணும். நம்ம என்ன தான் பெற்றாலும் உரிமை அப்படிங்கிறது வந்து நம்ம உரிமைலாம் எடுத்துக்க முடியாது. நம்ம சஜஷனாக சில விஷயங்களை சொல்லலாம், சில விஷயங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லலாமே தவிர அதை தாண்டி எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ முத்து மீனாவும் மாற்றி மாற்றி வந்து அங்கே அந்த பரசோட வீட்டில் சொல்ல, இந்த பக்கம் வந்து இந்த பையனோட அப்பா அம்மாட்ட வந்து பேச அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விவகாரத்தையும் வந்து அடுத்தடுத்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்படி பேசி அவங்க எல்லாருடைய மனசையும் மாற்றி அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறேன், நீங்கள் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் தான் அவங்க வருவாங்க இங்கே அப்படின்னு சொல்லி ஒத்துக்க வைக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இங்கே பரசோட வீட்டை விட்டு வெளில போகும்பொழுது அந்த வீட்டு வாசலுக்கு ப்ரௌன்மணி வந்துட்டார். அவர் வந்து கரெக்டாக முத்து மீனாவை பார்த்துருவாருன்னு பார்த்தா அவர் ஸ்வீட்டோட வரணும், மோதிர வெறுங்கையை வச்சுட்டு வரக்கூடாதுன்னா அவர் திருப்பி ஆட்டோ ஏறி போயிடுறாரு. போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்க 2 பேர் மீட் பண்ணவே இல்லை. ப்ரோமோவில் காமிச்சது வந்து சைடில் காமிச்சதெல்லாம் சைடில் இல்லைங்க, சும்மா கொலாஜ் தான் அப்படின்னு வந்து முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் முத்துவும் மீனாவும் அந்த பையன் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அப்போ ப்ரௌன்மணி இங்கே வர மாதிரி வச்சிடறாங்க. அங்கேனா வந்து அவங்க அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து பரவாயில்ல, கொஞ்சம் அழகாக தெளிவாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பரசுவோட வீட்டில் அந்த பொண்ணோட அம்மா தான் ஒத்துக்கல, அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பையனோட அப்பா தான் ஒத்துக்கல. ஸோ ஒரு ஜெண்டர் மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயுமே ஒவ்வொருத்தன் குடும்பத்தை ஒரு ஆள் வந்து ஒத்துக்க ஒரு ஆள் ஒத்துக்காமல் இருப்பாங்கிறத பற்றிலாம் பேசி அழகாக அந்த ஒரு போர்ஷனே முடிச்சு விட்டுறாங்க. ஆனால் இப்போதைக்கு மாட்டாட்டியும் என்னைக்காச்சும் இந்த கல்யாணத்துக்கப்போ மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரௌன்மணியும் பரசோட கல்யாணத்துக்கு போகிற முத்து மீனாவை வந்து அந்த ப்ரௌன்மணியை பார்க்குறது அப்படிங்கிறதுலாம். இதுக்கு நடுவில் வந்து ரோஹிணி வீட்டுக்கு கடைக்கு வந்து டேட்டு போடுறது கடைக்கே வராரு ஒரு பையன், எப்படின்னு தெரில. அவர் வந்ததுனால வந்து இவங்க வந்து டேட்டு போட ஒத்துக்கிறாங்க. மனோஜ் பயப்பட இவங்க டேட்டு போட்டு மனோஜ்னு கையில் எடுக்கிறத பார்த்து அவர் கண் கலங்கிடுறாரு. வீட்டுக்கு வந்து எல்லாரும் முன்னாடியும் சொல்ல அந்த விஷயத்தை பார்த்து வந்து இன்னும் பெருசாக யார் ஷாக் ஆகிறான்னு பார்த்தா அது வந்து விஜயாதான். நம்ம பையன் மேலே இவ்வளோ பாசங்கிறதுக்கு ஷாக் ஆகிறாங்களா, இல்லை நம்ம பையனை மொத்தமாகவே அந்த பக்கம் கொண்டு போய்டுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறாங்களா, எப்படினாலும் இதுக்கு எல்லா விதமும் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் அவங்க. ஆனால் அதுக்கு நடுவில் முத்து என்ன நினைக்கிறாரு, ரோஹிணி செஞ்ச காரியத்தை பாருங்கன்னா திருப்பி எதுவும் கோல்மால் பண்ணிடுச்சான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. நமக்கே அப்படி தான் வந்து இதெல்லாம் தெரியாமல் இருந்தால் தோணிருக்கும். ஸோ இந்த பக்கம் இந்த டேட்டு ட்ராக்கு அந்த ட்ராக்கு இந்த ட்ராக்குன்னு போயிட்டு இருக்கதை பற்றியும் இன்றைக்கும் ப்ரௌன்மணியும் முத்து மீனாலாம் வந்து மீட் பண்ணிக்கல, ரோஹிணி தப்பிச்சிட்டே தான் இருக்காங்கிறத பற்றியும் உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். இந்த சீரியல் எப்படி போகுதுங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் பார்க்குற சீரியல்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீரியல் எது, எந்த சீரியல் ரொம்ப பிடிச்சி பார்க்குறீங்கிறத சொல்லிட்டு இடம் பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.